ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் கோரிக்கைகளை வைப்பது இயல்பானதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்தே நாங்கள் முன்வைக்கிற முக்கியமான கோரிக்கைகளுள் இதுவும் ஒன்று. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிகார பரவலாக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை. 1999 இதை நாங்கள் பேசி வருகிறோம். 2016 வாக்கில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதனை சாத்தியப்படுத்துவதற்குரிய சூழல் தமிழகத்தில் கனிந்திருக்கிறதா என்றால் இன்னும் கனியவில்லை என்று நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறோம். அதிலும் இந்த தேர்தல் நடைபெறவுள்ள சூழலில் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கிவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். அதாவது இப்படிப்பட்ட கோரிக்கையை எழுப்புவதன் மூலம் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டு பலவீனத்தை அது ஏற்படுத்திவிடக்கூடாது, அதன் மூலம் வலதுசாரிகளுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த தருணத்தில் இந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கோரிக்கையை நாங்கள் கைவிட்டு விடவில்லை. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே, கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சர் இது குறித்த விளக்கத்தை ஏற்கனவே தந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு அது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார். பொருந்தாது என்பதனால் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை மறுபடியும் எழுப்பக்கூடாது என்று இல்லை. அப்படி எழுப்புவதனால் கூட்டணி இதனால் சிதறிவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். நான் நம்புகிறேன் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும். அவர்கள் பேச்சுவார்த்தையில் இதை சுமூகமாக தீர்ப்பார்கள். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஏற்கனவே டெல்லிக்கு எல்லோரையும் வரவழைத்து கூட்டணி தொடர்பாக யாரும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது என்று அறிவுறுத்தியதாக ஊடகங்களில் நாம் பார்த்தோம். அப்படி அவர்கள் திரும்ப திரும்ப பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதனை வைத்து கூட்டணி இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான தலைமை ஒரு முடிவுக்கு வந்துவிடாது. காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி, தேசிய தலைமைதான் இறுதி முடிவு செய்யும் என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே தமிழ்நாட்டை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் சிலர் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்களே தவிர அது இறுதியான முடிவு அல்ல. அது தேசிய தலைமையின் வழிகாட்டுதலின்படி சொல்லப்படுகிற கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே ராகுல் காந்தி அவர்கள் அல்லது அவரால் நியமிக்கப்படுகிற நேரடி பிரதிநிதிகள் திமுக தலைமையோடு பேசி முடிவு காண்பார்கள். இடையிலே இப்படி வருகிற விமர்சனங்களை பொருட்படுத்த தேவையில்லை. தேர்தல் நேரத்தில் இது போன்ற சலசலப்பு வரத்தான் செய்யும். எல்லா கூட்டணி கட்சிகளிலும் பேச்சுவார்த்தை நடக்கிற போது இது போன்ற முரண்கள் எழும், சலசலப்பு உருவாகும். ஆனால் கடைசியில் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். திமுக தலைமையிலான கூட்டணியிலும் இதுதான் இப்போது நிகழ்கிறது. இதனால் எந்த பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது என்று நான் நம்புகிறேன். பலவீனமான கூட்டணியில் போட்டி பெரிய அளவில் இருக்காது, அதிகார பகிர்வுக்கான கோரிக்கை இருக்காது. பலமுள்ள கூட்டணியில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான இயல்பாக போட்டி எழும், அதிகார பகிர்வு தேவை என்கிற அந்த கருத்தும் எழும். இவ்வாறு சலசலப்பு எழுவதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது, ஆட்சிக்கு வரப்போகிறது. ஆகவேதான் போட்டி கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலும் கூட
இந்த போட்டி சார்ந்த சில விமர்சனங்கள் எழுகின்றன. அது நெகோசியேஷன் அது முடிவு பண்ணுவாங்க. தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் தான் இருக்கு, பணியாற்றணும் அப்படின்னு பிஜேபியினுடைய இன்டர்னல் மீட்டிங்ல பேசியிருக்காரு. அந்த காலத்தை எப்படி அவங்க யோசிக்கிறாங்க, தேர்தலை எப்படி கணிச்சு அந்த டைமிங் அவங்க தெரிஞ்சு பேசுறாங்க. அவங்க ஆளுங்கட்சி தேர்தல் ஆணையத்தோடு அவர்களுக்கு நல்ல தொடர்பு இருக்கலாம். ஆகவே அவர்கள் ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த கருத்தை சொல்லலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக என்ன பகீரத முயற்சியை மேற்கொண்டாலும், என்ன சூது செய்தாலும், சூழ்ச்சி செய்தாலும், சதித்திட்டங்களை தீட்டினாலும் அவர்களால் இங்கே வெல்ல முடியாது. அவர்கள் கணக்கு தப்பு கணக்காகத்தான் முடியும். தமிழ்நாடு முற்றிலும் மாறுபட்ட வேறுபட்ட ஒரு மண், இந்திய மாநிலங்களிலிருந்து வேறுபட்ட ஒரு மண் என்பதை இந்த தேர்தலின் மூலமும் மீண்டும் அவர்கள் உணர்வார்கள். நிதி நெருக்கடியோட தமிழக அரசு நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் முதலமைச்சர் காட்டியிருக்கிற தீவிரம் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த மகளிர் உரிமைத் தொகையை வழங்க விடாமல் தடுப்பதற்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்த உண்மை. அப்படி ஒரு நிலை இருந்தும் கூட அதனால் சட்டப்பூர்வமான எந்த தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் அந்த சதியை முறியடிக்கும் வகையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா 1000 ரூபாய் என்கிற வகையிலே 3000 என்றும், அடுத்து ஆட்சிக்கு வந்தால் 2000 உயர்த்தி தரப்படும் என்கிற அறிவிப்போடு மே மாதத்திற்குரிய 2000 ரூபாய் அது கோடை சிறப்பு தொகை என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்து வருகிற ஆட்சிக்கான முதல் மாத தொகை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் 5000 ரூபாய் தொகுப்பாக வழங்கியிருக்கிறார். இதனை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள், பெண்கள் வரவேற்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் யாவரும் வரவேற்கிறார்கள். ஆனால் பாஜகவினரும் அவரை அந்த கட்சியை சார்ந்த அணியினரும் தான் வயிற்றெரிச்சலில் இந்த திட்டத்தை விமர்சிக்கிறார்கள், குறை கூறுகிறார்கள்.